சரி வை வை. வளையல் வளையலே வளையல் வளையலே வளையலே இங்க வா. வளையல கூப்பிடுறாங்கல்ல போமா. வளையல் வரமாட்டேங்குதுமா. ஏமா வளையலுக்கு என்ன காலா இருக்கு நடந்து வரதுக்கு? நீதாம்மா வரணும் வா. என்னம்மா வளையல் வேணுமா? வளையல் ஒரு டசன் எவ்வளோமா? அரை டசன் 50 ரூபாய், ஒரு டசன் 100 ரூபாய். 100? இல்ல வேணாம் வேணாம் போ. ஏமா போயிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு வளையல் எவ்வளோன்னு கேட்டு இப்ப வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு கல்யாணம் இருக்கு வாங்கணும்னா இவ்ளோ வேலை சொன்னா யார் வாங்குவா? 1 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? ஓ 1 ரூபாய்க்கு தரீங்களா? அப்பனா ஒரு 5 டசன் தாங்க. பேசாம போமா நீ வேற. சரி அப்பனா வளையல வேணாம் ஒண்ணு வேணாம் போங்க. ஏமா பசிக்குது, சோறு இருந்தா எதனா போடுமா. சாப்பாடுலாம் எதுவும் இல்லம்மா. ஏமா நீ எனக்கு சோறு போட்டேன்னு நான் உனக்கு வளையல் தரமா. ஏமா அப்படியே வரும்போது ஃபில்டர் தண்ணி எடுத்துனா. ஃபில்டர் தண்ணியா? இல்லம்மா அங்கங்க வீட்டாண்ட குடிக்கிறனா சளி பிடிச்சிக்கணும்னு பயம், அதனாலதான் ஃபில்டர் தண்ணியே குடிச்சுனார. ஃபில்டர் தண்ணிலாம் எங்க வீட்டுல இல்லம்மா. வயிறார சோறு போட்ட நீ நல்லா இருக்கணும். சின்ன வரமா. எங்க போயிட்டு வர? ஏமா நான் வியாபாரம் பார்க்க போறேம்மா. நீ எங்க வேணா போமா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ. உனக்கு கொடுக்க வேண்டியதா? நான் என்ன கொடுக்கணும்? சாப்பிட்டதுக்கு முன்னாடி தரேன்னு சொன்னியே. என்னத்த தரேன்னு சொன்ன? வளையல. ஓ வளையலா? நான் வளையல் குடுக்குறேன்னு தான் சொன்னேன். பிரியா குடுக்குறேன்னு சொன்னேன். அரை டசன் 50 ரூபாய், ஒரு டசன் 100 ரூபாய். காசு இருக்கா? இல்லன்னா அப்படியே இருக்கு. வளையல் வளையல